அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் பார்த்து ரசித்த படம் வந்து சூது கவும்னு ஒரு படம் பார்த்தேன். எல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல எனக்கு பிடிச்ச படத்தை ஒரு டைலாக் வந்து என்னமா, காவல்துறை என் நண்பன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய விழால வந்து அதோ ஒரு இல்ல விழாக்கு வந்து இத்தனை காவல்துறை நபர் வந்து நமக்கு பாதுகாக்கப்படுகிறதுல நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் கை தட்டுங்க. நாங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுவோம்னு நாங்க கேட்கல. இங்க வந்து பெரிய ஒரு ஜாதி கலர் அமையணும் என்று நான் நினைக்கல. எங்க வீட்டுக்கு விழா வந்து இல்லற திருவிழா பேர் சுத்த விழாக்காக வந்திருக்கோம். அதுக்காக போலீஸ் கமிஷனர்ல இருந்து, தாசில்தார்ல இருந்து, அசிஸ்டன்ட் கமிஷனர்ல இருந்து, இன்ஸ்பெக்டர்ல இருந்து, காவல்துறையோட எங்களுக்கு பாதுகாக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஒரு மருத்துவருங்க. நான் வந்து சென்னை மருத்துவ கல்லூரியில MBBS MD முடிச்சுட்டு சென்னையில ஒரு தனியார் மருத்துவமனையில நல்லா சம்பாதித்தோட தனியா ஒரு மருத்துவமனையில தொழில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு மருத்துவர். என்னன்னு தெரியல, மருத்துவர் பேரை கேட்டால டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆகுது காரணம் என்ன? பொதுக்கூட்டத்துல அப்ப மருத்துவர் ஒருத்தர் வராரா, அப்போ ஜாக்கிரதையா இருங்க. ஐயோ, அந்த கூட்டத்துல அனுமதி கொடுக்காதீங்க சார். நான் வந்து ஒரு பொது மருத்துவர், மக்களுக்கு சேவை சொல்ல வர மருத்துவர். இங்க நோய்கள் பல இருக்கு, அதுக்கு வைத்தியம் பார்க்க வர மருத்துவர், நோயை கொடுக்கிற மருத்துவர் கிடையாது. அப்புறம் நோய்னா என்ன நோய்? உங்களுக்கு என்ன நோய்? ரேபீஸா? இல்ல, ரேபீஸ்னா தெரியல, நாய் கடிச்சா வெறித்தனமா மத்தவங்க கடிச்சிட்டே இருக்கும் ரேபீஸ் நோய். அதுக்கு மருந்தே இருக்காது, தனியா போட்டு லாக் பண்ணிடுவோம். ரேபீஸ் நோயா? வெறி நோயா? இல்ல மன பித்து போய் பைத்தியக்காரத்தனமாக எல்லாம் வெறித்தனமாக கடிக்கிற நோயா? அதுவும் இல்ல மூளைக்காய்ச்சல் வந்து பெனாத்திட்டு வர நோயா? இல்ல சாராய சாப்பிட்டு 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 போதை தெரியாம பெனாத்திட்டே இருந்து மத்தவங்களை போட்டு அடிக்கிற நோயா? ஆமா, அதோட கொடிய நோய்க்கு மருந்து கொடுக்கிற ஒரு டாக்டருங்க. எந்த கொடிய நோய் பத்தி பேசினா அந்த பேரை சொல்லக்கூடாதுன்றாங்க. அது தடையாம். அது பேர் சொன்னா பிரச்சனையா? அது பேர் சொன்னா கலவரம் வெடிக்குமா? சார், மருந்து கொடுத்தா எப்படி சார் நோய் வரும்? மருந்து போனமா இல்லையா? நான் கொடுக்க போற வந்த மருந்து, இங்க பேச வந்த மருந்து என்னது? நோயை போக்குறதுக்கான மருந்து. வெறும் ஒரு சராசரியா மருத்துவருக்காக உங்கள் உடல்ல தீக்கிற நோயை தீர்க்கலாம். ஏன்னா ரேபீஸ் நாய் கடிச்சா அதுக்கு நாய் தடுப்பூசி போட்டு ரேபீஸ் வராம தடுக்கலாம். ஒருத்தர் மூளை காய்ச்சல் வந்தா மூளைக்கு நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டு மூளை காய்ச்சல் தடுக்கலாம். ஒருத்தர் சாராயம் போட்டு இருந்த குடும்பத்தை சாப்பிட்டு இருந்தா அதுக்கு கரைக்கிறதுக்கு மருந்து மருந்து கரைக்கலாம். இதெல்லாம் பண்ற மருத்துவர் இருக்காங்க. ஆனா ஒரு ஜாதி என்ற பேய் நோயை தீக்கிறதுக்காக வர மருத்துவர் இங்க வந்திருக்க. நீங்க வந்து இத ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொன்னா இது அரசியல் அமைப்புக்கு சட்டத்துக்கு எதிர்ப்பானது அப்படின்னு நீங்க சொன்னா நான் பாடம் நடத்துறேன். யாருக்கு பாடம் நடத்துறேன்? இந்த கலெக்டருக்கு பாடம் நடத்துறேன், இங்க இருக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு பாடம் நடத்துறேன், இங்க இருக்க கோர்ட்டுக்கு பாடம் நடத்துறேன். என்ன பாடம் நடத்துறேன்னா, அண்ணா அம்பேத்கர் எழுதியிருக்காரு அரசியல் அமைப்பு சட்டத்துல, அதாவது செக்ஷன் 51AH எல்லாம் எழுதிங்கப்பா. செக்ஷன் 51AH ஃபண்டமெண்டல் டியூட்டி, அதாவது அடிப்படை உரிமை கிடையாது, என்னோட அடிப்படை கடமை. செக்ஷன் 51AH அரசியலமைப்பு சட்டத்துல என்ன எழுதுறேன்? அம்பேத்கர் எழுதுறாரு, ஒவ்வொரு குடிமகனும், நீ நான், இங்க இருக்க போலீஸ்காரங்க, இங்க இருக்க கோர்ட், இங்க இருக்க கலெக்டர், இங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும், ஒவ்வொரு குடிமகனும் இந்த இந்தியாவுல அனைத்துக்கும் அறிவியல் விழிப்புணர்வு ஏற்றணும். டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர். 1. 2. ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அப்படின்னா என்ன? பகுத்தறிவு களத்தை வளர்க்கணும். 2. 3 என்ன பண்றாங்க? மூட நம்பிக்கையை ஒழிக்கணும். அது 3. 4 என்ன சொல்றாங்க? நான் வந்து இங்க பகுத்தறிவுக்காரர்களை பரப்பி சமுதாயத்துல மனித நேயத்தை வளர்த்து ஜாதியை ஒழிக்கணும்ன்றாங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தைப்படி செக்ஷன் 51AH படி என்னோட அடிப்படை கடமை ஓட்டு போறதுக்கு உரிமை சார். உரிமை வந்து நீங்க கேட்கலாம், கேட்காம போலாம். ஆனா ஒவ்வொரு குடிமகனா நீங்க பிறந்தால் இங்க ஜாதி ஒழிப்பு நடவடிக்கை போலீஸ்காரர் இருந்து ஆரம்பிச்சு, கோர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, IAS கலெக்டர்ல இருந்து, இங்க தாசில்தார்ல இருந்து, இந்த ஜாதி ஒழிப்பு நடவடிக்கை என்னோட சேர்ந்து பயணம் பண்ண வேண்டிய நீங்க. உங்க வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கே சார் எங்களுக்கு தடை போடுறீங்க, அதுக்கே சார் கடிவாளம் போடுறீங்க. அதான் சொல்றேன். ஒருத்தர் சொல்றாங்க, இந்த இந்த ப்ரோக்ராம் நடந்தா ஜாதி கலவரம் வெடிக்குமா? சார், இங்க ஜாதி ஒழிக்க வந்திருக்கோம், இங்க இருக்க நோய்க்கு மருந்து கொடுக்க வந்திருக்கோம். மருந்து கொடுக்கிற வந்து மருந்து கொடுக்காத நோய் வந்துடும் பயமுறுத்துறீங்க. மருந்து கொடுக்கும் போது எப்படி நோய் வரும்? மருந்து போடுமா இல்லையா?
அந்த சமுதாயத்தை ஆற்றுறதுக்கு எனக்கு வழியா நிக்கிற தந்தை பெரியார் தான் நிக்கிறார் கனவுல, அண்ணல் அம்பேத்கர் நிக்கிறாரு என்னோட நினைவுல. இவங்க 2 பேர் பாதையில போறதுக்கு இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல வழி இருக்கு. நான் சேலஞ்ச் பண்றேன், ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். இது என்னோட ஃபண்டமெண்டல் டியூட்டி, என்னோட அடிப்படை கடமை. என்ன அடிப்படை கடமையை ஆற்றத்துக்கு நீங்க தடைப்பட்டால் அப்புறம் நீங்க தான் சார் தப்பு பண்றீங்க. அப்ப நீங்க தான் சார் தப்பு பண்றீங்க. இங்க இருக்க பதிவு வந்து இங்க இருக்க போலீஸ் இன்டெலிஜென்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இங்க இருக்க எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணுங்க, பதிவு பண்ணுங்க, போட்டு காட்டுங்க, உங்க மேலிடத்துக்கு போட்டு காட்டுங்க. ஏன்னா ஒரு இந்திய குடிமகனாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி எங்களோட அடிப்படை கடமையை செய்வதற்கு யாருக்கு இங்க தடை இல்லைங்க. அது இங்க இளைஞருக்கு தோழருக்கு தடை இல்லைங்க. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக எங்களுக்கு பாதுகாப்புக்காக அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிட்டு போயிருக்கார். அந்த சட்டசபையில அமைப்பை வந்து நாங்க பாத்துக்கிறோம். எந்த வெறிய போக்கணும், எந்த ரேபிஸ் நாயை போக்கணும், எந்த இளவுல போக்கணும் நமக்கு தெரியும். ஏன்னா சமுதாயத்துல இது இழுக்கு, இது ஒரு அசிங்கம். ஒரு சக மனிதனை வந்து நம்மளோட மரத்தை எடுக்கிற அளவுக்கு நிலைமை இந்த நாட்டில் இல்ல. அமெரிக்கா எடுத்துங்க, இனவெறியான நாடு சொன்னாங்க, கருப்பர்கள் வந்து அடிமைகளா வச்சுட்டாங்க. ஆனா அங்க மாற்றம் நடந்திருக்கு. ஒரு கருப்பு இனத்தவனே 2 தடவை ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க அமெரிக்காக்காரங்க. கை கொடுக்கணுமா இல்லையா? ஆப்பிரிக்கா நாட்டை தெரியும், நெல்சன் மண்டேலாக்கு என்னாச்சுன்னு தெரியும். யார் அவர் நெல்சன் மண்டேலா? 27 வருஷம் இனவெறிக்காக எதிர்த்து அவர் போராடினார். அவர் ஜனநாயக முறையில போராடினார். போராடிட்டோம். பிறகு ஆயுத இந்திய போராட்டம் நடத்தினார். வெள்ளையர்கள் தூக்கி ஜெயிலுள்ள வச்சாங்க. ஆனா அதே நெல்சன் மண்டேலாவை சுதந்திர சவுத் ஆப்பிரிக்கா உருவெடுக்கும் போது இந்தியா தான் வந்து பாதுகாத்துச்சு அவரை. இந்தியா தான் அவருக்கு காந்தி அவார்டு கொடுத்தது, பீஸ் பிரைஸ் கொடுத்தது. ஏன்னா அந்த அப்பர் வெள்ளை இனவெறிய தோக்கடிச்சு அங்க சமூக மக்களுக்கு ஒற்றுமை சேர்க்கணும் பாடடிச்ச நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்கா வந்து மலர்ந்தது இந்தியா வந்து வழி நடத்தும். ஆஸ்திரேலியா கண்டத்துல அபார்ஜின மக்கள் இருக்காங்க, மலைவாழ் மக்கள். அங்க இருக்க வெள்ளையர்கள் போய் அவங்க வேட்டையாடுவாங்க, போர் அடிச்சா போய் வேட்டையாடுவாங்க, காட்டுல போய் வேட்டையாடுவாங்க, வேட்டையாடிட்டே இருப்பாங்க. போர் அடிக்கா அந்த மலைவாழ் மக்களை போய் நம்ம அடிச்சுட்டு வருவோம்டான்னு வேட்டையாடுவாங்க அந்த அபார்ஜின மக்கள். அந்த அபார்ஜின மக்கள் வேட்டையாடுறத ரசிப்பாங்க ஒரு கூட்டம். அடிமைத்தனம் வேலை செய்யறதுல இருந்து கட்டுமான தொழில் தான் அந்த அபார்ஜின மக்களை அடிமை செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனா போன வருடம் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்துல கெவின் ரூட் என்ற ஆஸ்திரேலிய பிரதமர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவங்களோட மக்களை பார்த்து சொல்றாரு, இந்த இன மக்களை அபார்ஜின மக்களுக்கு நம்மளோட மூதாதையர் பண்ண கொடுமை மாபெரும் கொடுமை, அதுக்காக உங்களோட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு கெவின் ரூட் சொல்றாரு அவரோட பார்லிமெண்ட்ல. இங்க என்ன நடக்குது சார்? நான் ஜாதி ஒழிப்பு நடவடிக்கை வந்தா எனக்கு தடை பண்றீங்க, அதுக்கு நீ ஒரு அரசாங்க இயந்திரமா தடை பண்றீங்க. அரசு பண்ண வேண்டிய வேலையை, இந்த சட்டம் பண்ற வேலையை ஒரு சமூக பணியாளனா உங்க மேல பண்ணி, ஏன்னா அதுக்கு மீறி நீங்க தடை பண்ணீங்கன்னா தாராளமா உங்க தடை ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு ஏற்றுக்கொள்றேன். ஒரு பெரியார் தொண்டனுக்கு பயம் கிடையாது, ஒரு அன்னைக்கு அம்பேத்கருக்கு எனக்கு பயம் கிடையாது. நீங்க ஒரு அழிதான் அடிச்சிடலாம், என்னோட இளைஞரை ஒழிச்சிடலாம், இன்னும் வேணா பண்ணிக்கலாம் சார், அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நாங்க தோண்டி கொண்டே இருப்போம். ஏன்னா இது வந்து மாறுபாணிக்கல் ரீதியாக வந்த விஷயம். என்னன்னா சக மனிதனை நேசிக்கிற விஷயம், சக மனுஷனை தான் பால் இருக்கிற விஷயம். அந்த விஷயத்தை சக மனிதனை ஒரு சராசரிய நண்பனாக, தோழனாக, ஒரு மனித நேயத்தோட பார்க்கிற பார்வை வரைக்கும் நாங்க போராடிட்டு கொண்டே இருப்போம், போராடி கொண்டே இருப்போம். இது ஜாதி ஒழிப்பு விழா சார். இல்ல திறப்பு விழா என்ன இல்லறோம், ஜாதி பூட்டுகளை உடைச்சு இருந்து இல்லத்தோட இங்க வர வைங்க, அதான் இல்ல திறப்பு. உங்களோட மூளையில பூட்டிட்டு கிடந்த அடிமை சங்கிலியை உடைச்சு எடுங்க, அதான் எங்களோட இல்ல திறப்பு. அது சிவாவோட இல்ல திறப்பா இருக்கு. ஆனா உண்மையான இல்ல திறப்பு தான் பெயர் சுட்டுங்க, உங்க பேர்ல இருக்க ஜாதி பேரை தூக்கி எறிங்க, அதான் பெயர் சுட்டுமிடா. உண்மையான தமிழ் இன பேரை வைங்க, அதான் இந்த பெயர் சுட்டுமிடா. பேர் வைக்கதான் போகும். அதாவது தோழர்களே, எந்த தடையின்றி இந்த சமூக பணி ஆற்றுறதுக்கு ஆள் இல்ல சார். நான் வந்து பிரைவேட் கிளினிக் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, தொழில் பார்த்து போயிட்டு இருக்கலாம். அப்படி போட்ட ரத்தம் என் ரத்தத்துல ஓடல. இது மரபடுக்கல வந்த விஷயம். இந்த நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக